சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் வாங்கி என் கையில் கொடுத்துட்டு நீ நடந்து போறியல்ல, வேகமாக தான் போவேன். அட ஆமாம், எங்கிட்ட நம்ம வாங்கிட்டு வந்து எதையுமே காணோம். எங்கே பண்ண? ஏம்மா தூக்கிட்டே வர முடியலம்மா, என்ன பண்ணுறது? நான் அதை பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். சுபின் வந்தான் அவன் ஃப்ரெண்டு கூட, எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சிட்டேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான்ட்டு. வா இப்போ போவோம் நம்ம. ஓ அப்படியே மக்களே, சரி 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 வா வரசா போவோம், நேரமாயிட்டு. ஏதாவது ஒரு வேலை செய்யல பாரு வீட்டுக்குள்ளே, எந்நேரமும் வெளியவே சுற்றி கிடக்கா. கொலை மாதிரி 2 பேண்ட்டு தூக்கி மாட்டிக்கிட்டு என்னதான் சொல்லியதோ தெரியல இவளை. இன்னைக்கு என்ன ஏது நீ வந்துட்டு பேசியே ஆகணும். ஏலி ஜேம்ஸு எங்களே இருக்க, இங்கே வா கொஞ்சம். என்னம்மா, எது கூப்பிட்டிய? ஏலி அந்த பொண்ணு என்னன்னே நீ லவ் பண்ண, அது மூஞ்சி என்ன ஓவியமாவோ காவியமாவோ தெரியலையே. அது என்ன நல்லா இருக்குன்னு நீ எவ்வளோ கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்த? ஆஹா, தாய்க்கலவே நம்மளை பற்றி தான் ஏதோ சொல்லியா போல. இங்கே என்னன்னு கேட்போம். என்னம்மா உனக்கு இப்போ பிரச்சனை? எதுக்கு என்னைய கூப்பிட்டு வச்சு இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லடி. அவன் என்ன நல்லா இருக்கான்னு நீ எவ்வளோ காதலிச்ச? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு நம்ம சொந்தத்தில் எவ்வளோ அழகான பிள்ளைங்களா இருக்குது தெரியுமா? சொந்தத்தில் இல்லைனாலும் வெளியேவாது பார்த்து உனக்கு நல்ல பிள்ளையா அழகாக லட்சணமாக பார்த்து கட்டி வச்சிருப்பான்ட்டே. அது என்னட்டே ஒரு ட்ரெஸ் எப்போ பார்த்தாலும் ஒரு பேண்ட்டு கொலா மாதிரியே மாட்டிக்கிட்டு திரியிறான். பொம்பளையா அடக்கமா ஏதாவது ஒரு சீலையோ சுடிதாரோ கட்டுறாளா? எதுவும் கிடையாது. வீட்டு வேலையாவது பொறுப்பாக செய்யாளா? அதுவும் கிடையாது. கல்யாணம் முடிச்சதே மறந்து வீடு வீடாக சுற்றிக்கிட்டு திரியிறான். ஏம்மா இப்போ அவள் என்ன பண்ணா? அவள் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுட்டு தானே இருக்கா. அட என்ன வேலையெல்லாம் கரெக்டாக செய்யா? நான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி சொல்லி வேலை வாங்க வேண்டியா இருக்குது. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னு எந்த வீட்டுக்குள்ளேயாவது உட்காந்து கதை தான் பேசிக்கிருக்கா? இல்லை ரோட்டில் உட்காந்து கதை பேசியா? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இன்னைக்கு இந்த தாய் கேள்வியை இரு இந்த வாரேன். ஆத்தி இவன் எப்போ வந்தான்னு தெரியலையே. நம்ம பேசியதெல்லாம் கேட்டிருப்பாளோ? என்னத்தே என்னை பார்த்தது உங்கள் வாய் தானாக பொழுந்துக்குச்சு? என்ன? ஏட்டி நீ எப்போ வந்த? அதெல்லாம் நான் உங்களை கூப்பிடும் போதே வந்தாச்சு. என்னை பற்றி ஏதோ சொல்கிறாவளேன்னு தான் நின்று பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அது அது வந்து மருமவளே, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. எது தப்பாக சொல்லலையா? சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டு தப்பாக சொல்லலைன்றிய? என்னடி அம்மா இப்படி சொல்லி நீ எல்லா வேலையும் ஒழுங்காக செய்யறது இல்லையோ? எங்க சும்மா இருந்துருங்க, என் வாயில் நல்லா வந்துடும். ஏன்டி என்ன ஆச்சு? பின் என்னங்க, இப்போ மணி என்ன ஆகுது தெரியுமா? ஏன்டி 11 மணி ஆகுது? நான் இன்னும் காலையில் சாப்பாடே சாப்பிடலங்க. எழுந்ததுலேருந்து ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டு வரேன். உங்கள் அம்மா என்ன எனக்கு வந்து ஏதாவது ஒத்தாசை பண்ணுறாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. ஏதாவது நான் பண்ணால் அதில் வந்து குறை கண்டுபிடிச்சி அதை எனக்கு 3 வேலையாக மாற்றி வச்சுட்டு வரதுக்கு தான் உங்கள் அம்மா சரிப்பட்டு வருவாங்க. எல்லா வேலையும் நானே செய்யணும். காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு காஃபி தண்ணி போட்டு கொடுத்து, வாசை தூத்து, வீடு பெருக்கி, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, காலையில் சமைச்சி, மதியத்துக்கு சமைச்சி, இதில் உங்கள் அம்மாவுக்கு எப்பப்போ என்னென்ன மாத்திரை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்து, பாத்திரம் தேய்ச்சி, துணியை துவைச்சி, நம்ம பிள்ளையை முதற்கொண்டு நான் பார்த்துக்கிறேங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்? எனக்குன்னு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது தான் வெளியே பக்கத்தில் அப்படி இப்படி போயிட்டு பேசிட்டு வாரு. அது கூட பண்ணக்கூடாது. நான் என்ன உங்கள் தங்கச்சி மாதிரி மாதத்தில் 25 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்காக போகிறேன். நான் இங்கே கல்யாணம் முடிச்சு வந்து 2 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் 1 மாதம் கூட முழுசாக போய் தங்கியதில்லை. உங்களுக்கு வேலை செய்யவே நாங்கள் அனுப்பாமல் வச்சுருக்கீங்க. உங்கள் தங்கச்சியை மட்டும் மாதம் மாதம் வர வச்சுக்கிறீங்க. சம்பளம் காலியாக வரப்போ அமுச்சு விட்டுறீங்க. திரும்ப சம்பளம் வரும்போது வந்து எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி மாட்டிக்கிட்டு போயிடுது. பிள்ளை பெக்க கூட போன 10 நாளில் வந்துட்டு பிள்ளை பிறந்ததும். இவ்வளோ இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணியது சொல்லுங்கள்? வேலையை கூட விட்டுட்டேன் நான் உங்கள் அம்மாவையும் என் பிள்ளையும் பார்த்துக்கிறதுக்காக. இன்னும் நான் என்ன தான் பண்ணணும்? உங்கள் அம்மா முன்னாடி நான் ஒரு 2 நிமிஷம் சும்மா இருக்கக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, ஃபோனோ டிவியோ எதையும் எடுத்துடக்கூடாது. கண்ணு பொறுக்காது. இதே அவன் மாவை மட்டும் 25 நாள் இங்கேயும் தங்கலாம். ஒரு வேலை செய்யாமல் கால் மேலே கால் போட்டு ஓசியில் நல்லா தின்னுட்டு போவாங்க. ஏடி என்னடி இப்படி சொல்லிய? பின் என்னங்க, 11 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு ஒருத்தராவது கேட்டிருப்பியாளா? ஆனால் குறை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் உங்கள் அம்மா ஊருக்கு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ பார்த்தியாளா, நான் இருக்கேன் இல்லையான்னு தெரியாமல் உங்ககிட்ட என்னென்ன கதை சொன்னாவன்னு. ஒரு வேளை உங்கள் அம்மா செய்கிறாவளான்னு அவங்களே கேளுங்க. இன்னும் 2 நாளில் வந்து தங்கச்சி வந்துடும். அதுக்கும் வடிச்சு கொட்டிட்டு நான் வேலை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இதுக்கு தான் நீ எனக்கு கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தியோ? ஏம்மா என்னம்மா இது? இதுக்கு மேலே அவள் இன்னும் என்ன செய்யணுங்கிறீங்க? எதுக்கு இப்படி அவளை போட்டு பாடாக படுத்துறீங்க? அவள் ஏதோ வேலை செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல, அவள் தான் எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு வைக்கால. அப்புறம் ஏன் சும்மா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிய? போய் வேறு வேலை இருந்தால் பாருங்க, போங்க. அட நான் ஒன்றும் தப்பாக சொல்ல வரலட்டே. போதும், இதுக்கு மேலே விடுங்க. இதை பற்றி ஒன்றும் பேச வேண்டியில்லை. ஏட்டி பிரேமா, வாங்கக்கா. ஏட்டி பிரேமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை எதுவும் வேலை இருக்கா? ஏங்க்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லட்டி, பொங்கல் வேறு கிட்டத்தில் வந்துட்டுல்ல. இப்போயே புடவை எடுத்தால் தான் ப்ளவுஸ் எங்கேயாவது தச்சு கொடுப்பாவா பொங்கலுக்கு முன்னாடி. அப்படி கிட்டத்தில் எடுத்து கொடுத்தா யாரும் வாங்கவும் மாட்டாங்க, தச்சு பொங்கலுக்கு போடுறதுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அதான் இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகலான்ட்டு உஷா, நான் லட்சுமி அக்காவும் வரேன்னாவே.
அதான் கிளம்பிக்கிருந்தோம். நம்ம நிர்மலா கதை எங்கன்னு தெரியல. சரி நீ வந்தீங்கன்னா உன்னை கூட்டு போய் எதனா நீ புது டிசைனாக பார்த்து எடுத்து கொடுப்பேல, அதான் எடுத்துட்டு அப்படியே வர வேலை ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டு வரலாம்னு பார்க்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன கொஞ்சம் வாரியாக போயிட்டு வருவோம். அச்சோ, நான் பிள்ளையை வச்சுட்டு எப்படி தான் வர்றது? போன வாட்டி பிள்ளை இல்லை அப்போ வந்தேன், இப்போ பிள்ளையை வச்சுட்டு என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுல்ல. போயிட்டு வாட்டி, நானும் வாரேன், பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது பிள்ளைக்கு வேணும்னா உன்னை கூப்பிடுறேன், இல்லைன்னா நான் தனியாக வச்சுட்டு உட்காந்துக்கிருக்கேன். நீ போய் எடுத்து கொடுத்துட்டு உனக்கும் ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துட்டு வா. அப்படியாங்க சொல்றியா? அப்போ போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாமா? முதல்ல நீ போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பு. சரிக்கா, அப்போ நானும் வரேன். ஆமாம், எதில் போகிறோம்? பஸ்ஸில் தானே? ஆமாம் டீ, பஸ்ஸில் தான் போகிறோம். சீக்கிரம் கிளம்பி வா, சாப்பிட்டு முடிச்சிட்டு. சரியா? சரிக்கா, நீங்கள் போங்க, அதை வாரேன் நான். சரி, பிள்ளையை வச்சுட்டு எப்படி இல்லை பஸ்ஸில் போவிய? ஆனால் ஆமாண்டி, நான் வேணா பிள்ளைய வண்டியில் கூட்டிகிட்டு வரேன், நீ அவங்க கூட பஸ்ஸில் வா. சரியா? சரிங்க, நான் போய் கிளம்புறேன். ஏட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புட்டி. சரிங்க. சரி, அப்போ நீ பார்த்து இருமா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி மக்களே. அப்பாடி, வாரம் முழுக்க வேலை செஞ்சால் கூட 2 நாள் வீட்டில் ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்கி. இன்னைக்கு படுத்து இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது. படுத்து தூங்கினா அடுத்த நாள் காலையில் மட்டும்தான் எந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயிறு பசிக்க மாதிரி இருக்கே, பேசாமல் இவள்கிட்ட போய் நல்லா மட்டன் சிக்கன் எதையாவது சமைச்சு தர சொல்லி வயிறு ஃபுல்லாக தின்னுட்டு தூங்குவோம். அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். ஏங்க எங்க இருக்கிய? அவளே வாரா போல இருக்கே. வரட்டும் வரட்டும். என்ன டீ, நான் இங்கே தான் இருக்கேன், வா. எப்பதாங்க இதை விட்டு வெளியே வருவீங்க? வேலையை விட்டு வந்தா இங்கேயே கிடைக்கிய. வீட்டுக்குள்ள இருக்கியாலா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்கி. டி, என்ன வந்த விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க, பொங்கல் வர கிட்டத்துல வந்துட்டுல, ட்ரெஸ் எடுக்கணும்ல. இப்பயே போட வேண்டியதான், ப்ளவுஸ் எல்லாம் தைக்க முடியும். பிள்ளைகளுக்கு ஒன்று ட்ரெஸ் எடுக்கணும், உங்களுக்கும் எடுக்கணும். இப்படி அமைதியாக இருந்தால் என்ன பண்ணுறது? இன்னைக்கு வசந்தி அக்கா லட்சுமி அக்காலாம் போகிறாங்களாம், அதனால என்னையும் வர சொல்லியிருக்காங்க. பிரேமாவும் வரேன்னு சொல்லியிருக்கா. வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏட்டி, ஏன்னா லீவ்லையாவது நிம்மதியாக விடுட்டி. நீ போய் எடுத்துட்டு வா, என்னையா கூப்பிடியா? அட, உங்களை ஏன் கூப்பிடியாண்ணா? பிள்ளையை கூப்பிட்டு போனால் எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு பிள்ளை அடம் பிடிக்கும். நான் எப்போ வான்னு சொல்கிறேனோ அப்போ பிள்ளையை கூட்டிகிட்டு கடைக்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எடுத்து வைக்க. நீங்களும் வந்தால் தான் முடியும். ஏட்டி, எனக்கு தூக்கம் வருதுட்டி, நான் தூங்கணும். நீ போய் எடுத்துட்டு வா, பிள்ளை ஒன்றும் அடம் பிடிக்காது. என்ன உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. எங்களை அனுப்பிட்டு நீ ஏதாவது பிளான் பண்ணிக்கிறியோ? ஒழுங்கு மரியாதையாக வந்து சேர சொல்லிட்டேன். இல்லை உன் மூச்சு இன்னையோட நின்று போச்சுன்னு தான் நீ நினச்சிக்கிருக்கணும். இவன் தாயை கத்தாத, வாரேன், வேற என்ன பண்ணுறது, போ வாரேன். அந்த பயம் இருக்கணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாவன்னு என்ன சும்மாவே சொல்லியிருக்காவ. சே, ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா விட மாட்டேக்காவ. இவங்க மத்தியில் எப்படி தான் வாழ போறியோன்னு தெரியல. கடவுளே, என்னைய மட்டும் எப்படியாவது காப்பாற்றிருப்பா. என் மொட்டை மண்டையில் முடி இருந்தால் கூட உனக்கு மொட்டை அடிக்கன்னு வேண்டிப்பேன். முடி கூட இல்லை. இப்போ நான் என்ன பண்ணி உனக்கு வேண்டிக்கிறது? ஏதாவது பண்ணி என்னைய காப்பாற்று கடவுளே. அப்படி நீ மட்டும் என்னைய காப்பாற்றிட்டேன்னா இனிமேல் தொப்பியாக போட மாட்டேன்னு சொல்லிக்க. முடி இருந்தால் மொட்டை அடிச்சுக்கலாம், முடி இல்லைன்னா நானே தொப்பி போட்டுக்கிருக்கேன். என் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றிடாண்டவா, தொப்பியை கூட போட மாட்டேன் நான். எப்படி என்ன நம்ம லட்சுமி அக்கால இன்னும் காணும்? தெரியலக்கா, வீட்டுக்கு போன ஆள் காணலை. அவங்க வீட்டுக்காரவ தான் இருந்தாவ. அக்கா வரலையான்னு கேட்டால் அவள் இன்னும் வீட்டுக்கு வரலாமா, வந்தால் வர சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்துட்டேன். ஆமாம் வசந்தி அக்கா, உஷா எங்கே உங்கள் பிள்ளைய யாரையும் காணலை? நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலாமா? நானே எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏன்க்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளைங்க வந்தால் எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு அடம்பிடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு நமக்கு இன்றைக்கி நாளே பத்தாது, எப்போ போய் எப்போ வர்றது. அதனால என் வீட்டுக்கார வீட்டை சொல்லி அவளை பார்த்துக்க விட்டுட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் எல்லாம் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேளோ? ஆமாம் உஷாக்கா, உங்கள் பிள்ளை எங்கே காணல? என் பிள்ளைகளையும் என் வீட்டுக்கார கூட அனுப்பிச்சி வச்சிருக்கேம்மா. நம்ம பஸ்ஸில் போவோம், அவங்க வண்டியில் வருவாங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே வான்னு சொன்னதுக்கப்புறம் பிள்ளையை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் பில்லு போட்டு வந்துட வேண்டியது தான். ஏன்னா உள்ளே வந்தால் எல்லாத்தையும் அது வேணும் இது வேணும்னு அனுப்பிடிப்பாங்களா, அதனால தான். அடி எல்லாம் மாஸ்டர் பிளானாவில் போட்டிருக்கியே, பரவாயில்லையே. எங்கள் வீட்டுக்காரவே கூட என் பிள்ளையை வண்டியில் தாக்கா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காவ. எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்கன்னு நினைக்கேன். அப்படி அப்புறமா சரி வரட்டும். வந்து எங்கன்னா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு பிள்ளையை கொஞ்சம் அழுவாமல் பார்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக தேடி எடுத்து பில்லு போடுற நேரத்துக்கு கூப்பிட்டு காமிச்சே பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு போட்டுட்டு வந்துடலாம் பார்த்துக்க. ஆனால் என்னட்டு இன்னும் நம்ம லட்சுமி அக்காவை காணும், நம்ம நிர்மலா அக்காவையும் காணும். எங்கே போனாவன்னு தெரியலையே. ஏண்டா நம்ம நிர்மலா அக்காவை காலையிலேருந்தே காணும்க்கா. நானும் அவங்க வீட்டுக்கு 4 தடவை நடந்து வந்துட்டு நடந்து என் கால் ஒஞ்சது தான் மிச்சம். அவங்க பிள்ளைகிட்ட கேட்டிருந்தா அவங்க வெளியே கடைக்கு எதுக்கும் போயிருக்காவன்னு சொல்லிட்டான். இன்னும் வீட்டுக்கு வரலையா, அதனால் வந்துட்டேன் நான். அந்தால சரி லட்சுமி அக்காவை போய் கூப்பிடலான்னு போனதான் அவங்க வீட்டுக்காரவே வந்தால் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாவளா.
2 வீட்டுக்கும் ஏதோ உளவாளி மாதிரி தூது விட்ட மாதிரி போயிட்டு வந்திருக்கேன் நான். இன்னும் 2 பேத்தையும் காணலை, யார் வரவான்னு தெரியலையே. ஏ வசந்தி, உஷா, பிரேமா, நான் வந்துட்டு இருக்கேன், நில்லுங்க. ஏக்கா எவ்வளோ நேரம்க்கா உங்களுக்கு? எங்கே தான் போவீங்க அப்படி? ஏட்டி வயலில் கொஞ்சம் வேலை கிடந்தது, அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம ரேஷன் கடையில் டோக்கன் கொடுத்தாவே, பொங்கல் காசு கொடுக்காவல்ல கவர்மெண்ட்லேருந்து, அதுக்கு டோக்கன் கொடுத்தாவே. அதான் நம்ம 4-5 பேர் வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். உனக்கு, வசந்திக்கு, உஷாக்கு, நிர்மலாக்காக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன் நான். அட அப்படியாக்கா? சரி சரி சரி. என்னைக்கு போடுறாங்களேங்க்கா, கேட்டியலா? அட ஆமாங்க்கா, முன்னாடியே கேட்டால் தான் நம்ம ஊருக்கு முன்னாடி போய் லைனில் நின்னா சாயங்காலமாவது வீடு திரும்புவோம். இல்லைன்னா குறுக்க வந்து நான் அப்போ வந்துட்டு போனேன், இப்போ வந்துட்டு போனேன், அந்த பை எந்தி இந்த பை உந்துன்னு வந்து இவன் என் சொந்தக்காரவன், அவன் என் வீட்டு பக்கத்தில் இருக்கவன் எல்லாம் நம்ம எப்போ போய் நின்னாலும் பின்னாடி தள்ளி விட்டு போயிடுவாவன். அதனால் என்றைக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுன்னா முன்னாடியே போய் நிற்கலாம்ல. ஆமாம் மக்களே, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் போடுவேன்னு சொல்லியிருக்காவ. நம்ம எதுவும் காலையில் சீக்கிரமாக போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்போ போடுறாவ என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம், சரியா? சரிக்கா, சரி வாங்க இப்போ போவோம். பஸ் வந்துட்டு எல்லாம் வெரசாக அடிச்சு பிடிச்சி ஏறி துண்டை போட்டு சீட்டை பிடிச்சிருவேன் சொல்லிட்டேன். அப்புறம் நீ உட்காந்துட்டு நான் உட்காரல, நீ என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது யாரும். நான் எப்படியாவது வளைஞ்சு நெளிஞ்சு பூந்து உட்காந்துருவேன். நீங்கள் தான் போனால் போது, வயசானவன் நீ எவ்வளோ சீட்டு கொடுத்தா தான் உட்கார முடியும், பார்த்துக்கிறேங்க. ஏட்டி எங்களை பார்த்தா உனக்கு என்ன வயசானவங்க மாதிரி தெரியுதோ? இப்போ தாண்டி 30 கிட்ட வரும், இன்னும் 30 தொடலை, அதுக்குள்ளே என்னமோ நாங்கள் வயசாகி கொம்பு வச்சுட்டு நடக்க மாதிரி பேசியா? அட ஆமாம், ஏன்ட்டி அப்படி சொல்லியா? அது ஒன்றும் இல்லைக்கா, எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே உட்காந்து கும்பலாக அடுத்த வீட்டுக்கு அதையே 2 பேரும் பேசிக்கிருக்கியாளா? இந்த வயசான பாட்டியெல்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க, ஊருக்கு 4 CCTV கேமரா மாதிரி உட்காந்து யார் வீட்டுக்கு யார் வரா போகிறான்னு. அதனால் உங்களை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டு பார்த்துக்கிடுங்க. நம்ம லட்சுமி அக்காவது பரவாயில்ல, வயலுக்கு ஓடுறாவ வாராவ, வீட்டு வேலை வயல் வேலை அது இதுன்னு எல்லாத்தையும் முடிச்சு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம கிட்டக்க வாராவ. நீங்கள் 2 பேரும் என்ன நேரமும் யார் வீட்டுக்குள்ளேயே தானே கிடைக்கிய, அதனால் அப்படி சொன்னேன். இது என்ன கொழுப்பாயிட்டா உனக்கு? நாங்கள் என்னமோ எப்போவும் அதையே செஞ்சுக்கிருக்க மாதிரி ஏன்ட்டி இப்படி சொல்லிய? ஆமாம், பின்ன வேறு என்ன செய்ய? ஊருக்குள்ளே என்ன நடக்குன்னு வேறு எங்கேயும் போக தேவையில்ல, ஒன்றும் வேண்டாம். உங்கள் 2 பேர்கிட்ட வந்தால் போதும், இங்கேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லா கதையும் சொல்லுவீங்க. அப்புறம் உங்களை வேறு எந்த லிஸ்ட்டில் சேர்க்க? வயசானவையே தான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாவ, மருமவளோ மாவளோ எவ்வளோ சமைச்சு போடுறது தின்னுட்டு உட்காந்து ஊர் கதை அடிச்சுட்டு வேலை இல்லாமல் தூங்கிட்டு எழுந்துட்டு இப்படி தான் இருப்பாவ. நீங்கள் இப்போயே அப்படி இருக்கீல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஏட்டி பிரேமா, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற பார்த்துக்க. என்னக்கா கோச்சிட்டியாலா? சரி கோச்சிக்கோங்க, எனக்கு என்ன. சரி விடுங்கட்டி, எது கிளம்புற நேரத்தில் ஆளாளுக்கு இப்படி பேசிக்கிருக்கிய? அங்கே பாருங்கள், நம்ம நிர்மலா வாரா, என்ன ஏதுன்னு கேளுங்க. அடா ஆமாம், எங்கேயோ வெளியே போட்டு வரவ போல இருக்கே. அட எல்லாம் இங்கே தான் இருக்கியாலோ? நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க எங்கிட்ட சொல்லாமல்? ஆமாங்க்கா, காலையிலேருந்து நாங்கள் தேடிக்கிருக்கோம், உங்களை காணலை, எங்கே போயிட்டு வரியா? இந்த பிள்ளை திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிச்சுல, அதான் வேலைக்கு போட்டு போக ட்ரெஸ் எதுவும் இல்லை, அதனால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தது, அதான் போயிட்டு வந்தேன் மக்களே. பாத்தியாலாம், சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் மட்டும் போயிட்டு வரைய, நாங்கள் எல்லாம் காலையிலேருந்து உங்களை தேடிக்கிருக்கோம் ட்ரெஸ் எடுக்க போக பொங்கலுக்கு. நீங்கள் என்னன்னா உங்கள் மாவளை மட்டும் கூட்டிகிட்டு தனியாக போயிட்டு வரைய. அட சொல்லாமல் போகணும்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பொங்கலுக்காக நான் எடுக்க போகலை, என் மவளுக்கு தான் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனேன், பொங்கலுக்கு எடுக்க போகணும். எப்போ அதுக்கு ஒரு வாட்டி தனியாக போவியாலோ? நாங்கள் இப்போ எல்லாம் பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், வாங்க போயிட்டு வருவோம். ஐயா நான் இப்போ தான் காலையிலேருந்து வாரேனே, இன்னும் வீட்டுக்கு கூட நான் போகல, வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கேட்க சமைக்கணும்ல, என் வீட்டுக்கார வீட்டு கூட நான் இன்னும் சொல்லலை. அட என்னக்கா, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் அண்ணன் கேட்டுக்க போகிறாரு, ஒரு நாள் சமைக்கலைன்னா என்னக்கா? டெய்லி சமைச்சு தானே போடுறியா, ஒரு நாள் வெளியே வாங்கி சாப்பிட்டு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பாகாது, வாங்க போயிட்டு வருவோம். ஆமாங்க்கா கேட்டுக்கிடுங்க, நம்ம உஷாவும் வசதியாக தான் அதில் எக்ஸ்பர்ட்டு, எதையாவது சொல்லி எப்படா சமைக்கிறதுலேருந்து தப்பிக்கலான்ட்டு யோசிச்சு வச்சுருப்பாவ, அவங்க நல்ல ஐடியாவாக கொடுப்பாவ. நீங்கள் அதை நினச்சி பயப்படாமல் வாங்க கடைக்கு போயிட்டு வரோம். சரி பாருங்க, பஸ்ஸு கிளம்ப போகுது, சீக்கிரம் போய் ஏறுவோம், வருஷா போனால் தானே சீக்கிரம் வர முடியும். அட ஆமாக்கா, எதுக்கு நின்று வளவலன்னு பேசிக்கிருக்கோம், வாங்க கிளம்புவோம். இது பிரேமா விட்டுட்டு நான் இன்னொரு நாள் வரேன், இப்போ எனக்கு வேலை கிடக்கு, ஏறுன பஸ்லேயே ஏற்றாத. அட அதில் என்னக்கா கிடக்கு, சீக்கிரம் போயிட்டு வருவோம் வாங்க. அட ஆமாக்கா சீக்கிரம் ஏறுங்க. ஏட்டி இப்படி இறங்குன பஸ்லேயே நீ ஏற்றி விட்டு ஏன்டி இப்படி பண்ணுறிய? அட சும்மா இருங்கக்கா, ஒரு நாள் தானே, போயிட்டு வரசா வீடு போய் சேர்ந்துடலாம், அதுக்குள்ளே ஏன் இப்படி? எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கோங்கம்மா, எங்கே போறீங்க? ஏதே டிக்கெட் வாங்கணுமா? ஏன் இது ஃப்ரீ பஸ் தானே கண்டக்டர்? ஏம்மா யார் சொன்னா உனக்கு இது ஃப்ரீ பஸ்ஸுன்னு? இது டிக்கெட் எடுத்து போக வேண்டிய பஸ்ஸு, மகளிர் பஸ்ஸு முன்னாடியே போயிட்டு
டிக்கெட் எடுத்து வருதுன்னா வாங்க, இல்லைன்னா இங்கேயே இறங்கிக்கிடுங்க சொல்லிட்டேன். அட கோவப்படாதீங்க கண்டக்டர், நாங்கள் தான் டிக்கெட் எடுக்க போகிறோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு இவ்வளோ பேச்சு? 5 பேர் இருக்குமா 6 பேர் இருக்கோம், சந்தைக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. தரோம் பஸ்ஸு கிளம்பட்டும். எல்லா சீட்டில் ஒழுங்காக உட்காந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்டாப்பிங் கரெக்டாக பார்த்து இறங்குங்க. தூங்கிக்கிட்டே எங்கேயாவது போயிட்டு அப்புறம் எங்களை போட்டு சாவடிக்காதீங்க சொல்லிட்டேன். ஏட்டி பிரேமா, இவரையும் டிரைவரையும் பார்த்தா தான் தூங்கிட்டே பஸ் ஓட்டுவாங்களான்னு எனக்கு தோணுது. இவர் என்னன்னா நம்மளை தூங்கிட்டே போக வேண்டாம்னு சொல்கிறாரு. இவங்க ஒழுங்காக ஓட்டி நம்மளை கூப்பிட்டு போய் கரெக்டாக இறக்கி விட்ருவாங்களா? எனக்கு என்னமோ இவங்க மேலே நம்பிக்கையே இல்லை டி. அதெல்லாம் இறக்கி விட்ருவாங்க டி, அதை பற்றி ஏன் யோசிச்சிருக்கீங்க? அவர் வந்தாலும் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இறங்க வேண்டிய இடத்த பார்த்து இறங்குவோம். நமக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் கிடையாது, ஒரு 20 இல்லை 25 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஆமாம் டி, அதுவும் சரிதான், இருங்க பார்த்துக்கிடலாம். சரி, நான் என் வீட்டுக்காரவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். ஆட்டங்க்கா. ஹலோ, எங்கே இருக்கீங்க? அப்படியா, சரி, நான் வீட்டில் காலையில் சமைச்சேன், மதியானம் சமைச்சது மட்டும்தான் இருக்கும். ராத்திரிக்கு நான் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இது நம்ம அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்ல, வர வழியில் இதில் இவங்க வசந்தி, உஷா, லட்சுமி, பிரேமாலாம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னாவ. அப்படியே எண்ணெய் இழுத்து போட்டு கொண்டு வந்துட்டாவ. ராத்திரிக்கு மட்டும் எங்கேயாவது வெளியே வாங்கிக்கிடுங்க, நான் எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரிங்களா? அப்போ சரிங்க, பார்த்துருங்க, நான் வைக்கேன். என்னக்கா, அண்ணன் என்ன சொல்லியாரு? சரி, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். அப்போ இனிமேல் நம்ம தான் போகிறோம், பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கும், கலக்குறோம், வீட்டுக்கு வாரோம், நல்ல பெரிய டெய்லராக பார்த்து தைக்க கொடுக்குறோம், பொங்கல் அன்னைக்கு போட்டு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறோம், ட்ரெண்ட் ஆகிறோம்.